நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், இந்த உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலே நம்மை நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமான விஷயம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நாம். அவருடைய அன்பினாலே நிரப்பப்படும்படி, அவருடைய வசனத்தினாலே நிரப்பப்படும்படி ஆண்டவர் நம்மை தம்முடைய ஆலயத்திலே ஆமென் நாட்டி வைத்திருக்கிறார். கரங்களை அசைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், மண்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நீ நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே கூடியிருக்கிற இந்த வேளையில, உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில, உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேளையில தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இனியும் நடத்திடும் இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருச்சித்தம் போல் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்த நாட்களிலே தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு
தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். நின்றதல்ல நாம் தேவன் நம்மை நிறுத்தியதால், நிறைந்ததெல்லாம் அவர் தாமே தந்ததினால். நின்றதல்ல நாம் தேவன் நம்மை நிறுத்தியதால், நிறைந்ததெல்லாம் அவர் தாமே தந்ததினால். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு போகும் போதும், நம் சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போதும், நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு போகும் போதும், நம் சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போதும், அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திடும் இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்திடும் இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். நின்றதல்ல நாம் தேவன் நம்மை நிறுத்தியதால், நிறைந்ததெல்லாம் அவர் தாமே தந்ததினால். நின்றதல்ல நாம் தேவன் நம்மை நிறுத்தியதால், நிறைந்ததெல்லாம் அவர் தாமே தந்ததினால். ஓ, நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை நடத்திய விதங்கள் நினைக்கும் போது நன்றியால் பாடி சொல்வோம். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு போகும் போதும், நம் சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போதும், நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு போகும் போதும், நம் சகோதரர்கள் நம்மை விட்டு விலகும் போதும், ஓ, அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன்
அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். நம்மை அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன், ஒரு விசை கூட, நம்மை அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். நம்மை அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இனியும் நடத்திடும் இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இனியும் நடத்திடும், இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் நடத்திடும் கிருபையினால், இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். நின்றதல்ல நான், தேவன் நம்மை நிறுத்தியதா, நிறைந்ததெல்லாம் அவர் தாமே தந்ததினா. நின்றதல்ல நான், தேவன் நம்மை நிறுத்தியதா, நிறைந்ததெல்லாம் அவர் தாமே தந்ததினா. நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். நம்மை நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவோம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இனியும் நடத்திடும் ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய இரட்சகரே ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திருசித்தம் போல். எத்தனை பேர் சொல்ல முடியும், கடந்த நாட்களிலே நாம் நின்றதல்ல, கர்த்தர் நம்மை நிறுத்தினார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நிர்மூலமாகாமல் நாம் நிற்பதற்கு காரணம் ஆண்டவர் நம்மேல வைத்த கிருபை. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாததற்கு உங்க கிருபைதான் காரணம், உங்க இரக்கத்துக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை நடத்திய விதங்கள், சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், நன்றியால் பாடி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவர் நடத்தி வந்த அந்த விதங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது
சிந்தை கெட்டாத ரீதியில தான் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் எதிர்பார்க்காத பல நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கேளாத ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் கேளாத ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாரே, அதுபோல நாம் கேட்காத அநேக காரியங்களையும் கூட ஆண்டவர் தான் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் இதுதான். என் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற எல்லாம், என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் அது ஆண்டவரிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. என்ன வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நன்மைகளின் ஊற்றே, நன்மைகளின் ஊற்றே, ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. சேர்ந்து பாடுவோமா? நம்முடைய குற்றங்கள் யாவையும் நம்மை விட்டு நீக்கி, ஆமென், நம்முடைய அந்த பாரங்களை பாவங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, ஓ சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம்
அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திடச் செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திடச் செய்கின்றாரே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சேர்ந்து பாடுவோம். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே
என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே. என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் நேசரின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் அன்பு விலையேற பெற்றது. நம்முடைய சிந்தைகள் ஆமென் அடங்காத அவருடைய அன்பு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான அன்புதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் அங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் அங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர். உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர். உத்தமனின் துணையான இயேசு பெரியவர்,
உத்தமனின் துணையான இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. He that is in you is greater than he that is in the world. நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். ஓ, உலகத்திற்கு ஒளியான
இயேசு பெரியவர், உலகத்திற்கு ஒளியான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு, யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. ஓஹோ, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு பெரியவர். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. சேபா நாட்டு ராஜஸ்ரீ பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து சாலமோனிடத்தில் ஞானத்தை கேட்க வந்தாள். வேதம் சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சீஷர்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த மேன்மையை இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்க முயற்சி செய்தார்கள். அவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம் நடுவில் இருக்கிற இயேசு பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவராயிருப்பார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அவர் பெரியவராயிருப்பார் அப்படின்னு. எப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு பெரியவராயிருப்பார்னா, நம்ம இப்படி வாய் திறந்து அறிக்கை இடும்போது தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், என்னுடைய போராட்டத்தை பார்க்கிலும் நீர் பெரியவர், என்னுடைய கடன் பாரங்களை பார்க்கிலும் நீர் பெரியவர், ஓ என்னுடைய இந்த சோதனையின் பாதைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. கோலியாத்தின் சவால்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், கோலியாத்தின் தூஷணங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், உங்கள் எதிராளிகளுடைய எல்லா எதிர்ப்புகளை பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசுவே, அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார். சில நிமிடங்கள் கரங்களை அசைத்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஷேகேடே கேடே ஏபாகா மஹாம்ரகேட பராக் இப்ரமான சம்தர மஹாண்டலே நானா ரேகத்துட பஷபா கபரஹாண்டா கடா இக்ரஹபரு சிபியாங் கிரபடவலோரோ ஷேகேடே. அவர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார், அவர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். பிரச்சனை அல்ல பெரிது, ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் நடுவிலே பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா திசைகளும் அடைபட்டு போனாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு பாதையை திறக்க அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா திசைகளும் அடைபட்டாலும் இனி எந்த நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு நிலை நமக்கு வந்தாலும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக ஒரு பாதையை திறக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன்,
நான் வெட்கப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்துவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கான என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் உம் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார். ஆமென். யாருடைய முகங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறதோ அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறார், ஒரு பாதையை அந்த மனுஷனுக்காக திறக்கிறார். ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அந்த முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் உம்மை நோக்கி பார்க்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போறதே இல்லை, நான் வெட்கப்பட போகிறதே இல்லை. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஓ, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஓ, ஷபகரதிரே லே மாரு சமஹாண்டா கடாதீனா. Thank you, Jesus. Bless your name. Ekabara shandaro bakatereheti idam pakatayana lekapadu sahanda kana likabaru kabanahanda kana sabakatura bakana le makabarahande reseketekedi lipakatura bakana hel sakatira bakaprakata ekaparu sabakatura rikabatarabas libakabaraha. We worship your name, O God. We lift your name, O God. பயங்கள் மாறினதற்காக நன்றி. கண்களுக்கு முன்பாக நின்ற பெரிய பிரச்சனை இப்பொழுது கண்களுக்கு முன்பாகவே ஒரு சாதாரண ஒரு விஷயமாய் மாறினதற்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பினாலையும் உம்முடைய பலத்தினாலையும் ஒரு விஷயம் கூட நிரப்பினதற்காக நன்றி. தேங்க்யூ அப்பா. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி Psalm 42, சங்கீதம் 42 நாம் வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வசனங்களை ஆண்டவரை தியானிக்கிற இந்த நேரத்திலே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக. எங்களோடு பேச வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடைய கடைசி நாட்களில் 12 கோத்திரத்தாரையும் வரவழைத்து அவர்கள் மேல் சொல்லின ஆசீர்வாத வார்த்தைகளை 33வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோத்திரமாய், ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்ற ஒவ்வொரு கோத்திரமாய் ஆசீர்வதித்து வருகிற வேளையில் செபுலோனை குறித்தும் இசக்கார் கோத்திரம், இந்த 2 கோத்திரத்தை குறித்தும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இங்கே நாம் வாசிக்க கேட்டது. செபுலோன், இசக்கார் ஆகிய இந்த 2 கோத்திரத்துக்குமான ஆசீர்வாதங்கள் இந்த வசனங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த 2 வசனத்திலிருந்தும் நாம் தியானிக்க போகிற விஷயம், அந்த 19வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள்.
அல்லது மறைந்திருக்கிற விஷயங்களை அனுபவிப்பார்கள், பார்ப்பார்கள் அல்ல, அனுபவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை இந்த செபுலோன் மற்றும் இசக்கார் கோத்திரத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு மோசே அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், மறைந்திருக்கிறவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா! மறைந்திருக்கிறவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பொதுவாகவே ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எல்லா நேரங்களிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. ஆண்டவர் அநேக காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு மறைத்து வைக்கிறார். அதை துவக்கத்தில் தானே அதை சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை வசனத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நீங்கள் அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கான நாட்களில் வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது, வசனத்தின் மூலமாக உங்களை புரிந்து கொள்ள செய்யும் போது, அந்த வசனத்திற்கான அந்த வார்த்தைக்கான நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதனால்தான் பல 100 முறைகள் வாசித்த வசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது அந்த வசனம் நமக்கு புரிய வரும். ஆவியானவர் அதை நமக்கு புரிய செய்வார். சத்திய வார்த்தைகளினுடைய யதார்த்தத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த தூதன் சொன்ன வார்த்தையை போல சத்திய வார்த்தைக்குள்ளே இருக்கிற யதார்த்தத்தை, அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். ஏன் ஆண்டவர் பல வருஷங்களாய் புரிய செய்யாமல் இப்பொழுது நம்மை புரிய செய்கிறார் என்று சொன்னால், நாம் ஆவியிலே தேறினவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதினால் அல்ல, அந்த வசனத்தை நிறைவேற்றுகிற காலம் வந்துவிட்டது என்பதினாலே ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் அந்த வசனத்திற்கான நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டீர்கள் என்பதினாலே ஆவியானவர் அந்த வசனத்தை உங்களுக்கு புரியும்படி செய்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் நம்பும்படி செய்கிறார். அந்த வசனத்தின் மேலே ஒரு கவன ஈர்ப்பை தருகிறார். அந்த வசனத்தை நினைப்பூட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை அடிக்கடியாக நீங்கள் சொல்லும்படிக்கும், ஜெப நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கும்படிக்கும் உங்களுடைய மனதிலே கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தின் மேலே ஒரு விசேஷித்த கவனத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். அப்படி தரும்போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மறைந்திருக்கிறவைகளை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். பல நாட்களாக செபுலோனுக்கும் இசக்காருக்கும் மறைக்கப்பட்ட சில காரியங்கள் இருந்தது. மற்ற கோத்திரத்தார்கள் எல்லாம் சில காரியங்களை அனுபவிக்கும் போது செபுலோனுக்கும் இசக்காருக்கும் சில காரியங்கள் மறைக்கப்பட்டதாயிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், அந்த மறைந்திருக்கிற காரியங்களை, மறைக்கப்பட்ட காரியங்களை, நானே உனக்கு மறைத்து வைத்திருந்த காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த வார்த்தை இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிற வரைக்கும் சிங்காசனம் அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அவன் சகோதரரால் அவன் பகைக்கப்பட்டான். சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். குழியிலிருந்து மறுபடியுமாக எடுத்து அவர்கள் போகிறதான அந்த வணிகர்களிடம் விற்று போட்டார்கள். இப்படி விற்று போட்டப்போலாம் சிங்காசனம் யோசேப்புக்கு மறைக்கப்பட்டு தான் இருந்தது. அந்த அரண்மனையின் வாழ்வு அவனுக்கு மறைக்கப்பட்டு தான் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் மறைத்து வைத்திருந்தார். அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பொழுதுதான், அந்த குறிப்பிட்ட நாள் வந்த போதுதான் ஆண்டவர் யோசேப்புக்கு அதை வெளிப்படுத்தினார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பல காரியங்கள் இன்னும் மறைந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிற, அதாவது தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறார். உங்களுடைய கண்களால் அதை பார்க்க வைக்க போகிறார். பார்க்கிறதோடு மட்டுமல்ல, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்ததை அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தை, அதே போல் அந்த மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்காக மறைத்த காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்கு மறைக்கப்பட்டிருந்தது உண்மைதான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்டிருந்தது உண்மைதான். அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்ட போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்தவில்லை. நீங்க கஷ்டப்பட்ட காலங்கள்ல எல்லாம் உங்களுக்காக மறைக்கப்பட்டது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தல. நீங்கள் அழுது புலம்பின ராத்திரிகள் உண்டு. அந்த ராத்திரிகள்ல ஆண்டவர் உங்களுக்காக மறைக்கப்பட்டதை உங்களுக்கு வெளிப்படுத்தல. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்களில உங்களுக்காக எதை ஆயத்தம் செய்து அவர் மறைத்து வைத்திருந்தாரோ அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கவும் அதை அனுபவிக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது நல்ல விஷயம் தானே. ஆமென். நமக்காக ஆயத்தம் பண்ணினதை, ஆமென், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை இவ்வளவு நாட்களும் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதை பார்க்கல, நம்முடைய காதுகள் அதை கேட்கல, நம்முடைய இருதயத்தில் போலும் அந்த சிந்தைகள் வரவே இல்லை. அப்படிப்பட்ட மேலான காரியத்தை ஒரு மனுஷன் ஆயத்தம் பண்ணினா கூட பரவாயில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி, ஆமென், அதற்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி, இதற்காகத்தான் இத்தனை நாட்களும் உன்னை இந்த சிறையிருப்பின் பாதையில் நடத்தினேன், இதற்காகத்தான் அநேகர் உன்மேல் பொறாமை கொண்டார்கள், இதற்காகத்தான் அநேகர், ஆமென், உன்னை குழியிலே தூக்கி போட முயற்சி செய்தார்கள், குழியிலே போட்டார்கள், இதற்காகத்தான் மனுஷர்கள் உன் தலைமேல் ஏறி போனார்கள், இதற்காகத்தான் உன் தேவன் எங்கே என்று சொல்லி அநேகர் கேட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே உனக்காக நான் ஆயத்தம் பண்ணினதை, அந்த மறைவான அந்த விஷயத்தை உன்னுடைய கண்களிலே காண்பித்து மட்டுமல்லாமல் உன்னை அனுபவிக்கவும் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை விசுவாசிக்கிறவங்க கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாட்கள் வந்தபோது, ஆமென், யோசேப்புக்கு மறைவாய் வைத்திருந்த அந்த அரண்மனையையும் அந்த சிங்காசனத்தையும் ஆண்டவர் தந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உங்களுக்காக மறைவாய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை திறக்கும் பொழுது, அதை உங்களுடைய கண்கள் பார்க்கும்போது அது சிந்தைக்கு எட்டாததா இருக்கிறது. ஆண்டவர் தருகிற நன்மைகளை பார்க்கும்போது அது சிந்தைக்கு எட்டாதது, மேலானதா இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மறைத்து வைத்து உங்களுக்கு என்ன செய்கிறார்? அதை காண்பிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல சூழ்நிலைகளின் நடுவே நீங்கள் கடந்து வருகிற பொழுது நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கேட்டீர்களே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த போராட்டம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இல்லையே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த போராட்டம் இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்களே. அநேக நேரத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் மௌனமாய் இருந்தாரே, ஒன்றும் உங்களிடத்தில் பேசவில்லையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மௌனமாய் இருந்ததற்கு காரணம் இந்த மறைவானதை உனக்கு காண்பிப்பதற்காக. நான் மௌனமாய் இருந்ததற்கு காரணம் இந்த மறைவான என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்பதற்காக. இந்த குறிப்பிட்ட காலத்தில் இதை உன்னிடத்தில் காண்பிப்பதற்காகத்தான் நான் மௌனமாய் இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றுக்கும், ஆமென், 1000 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், 2 காரணம் இல்லை, 1000 காரணங்கள் உண்டு. அது நமக்கு அநேக நேரங்களில் புரிகிறதில்லை. அதனால் தான் ஆண்டவரிடத்திலே நாம் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, எதுவரைக்கும் இந்த உபத்திரவம், எதுவரைக்கும் இந்த துன்பம், எதுவரைக்கும் இந்த எதிர்ப்புகள், எதுவரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையினூடாய் நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நிறைய கேள்விகள் கேட்கிறோம். அப்படி நம்ம கேள்வி கேட்ட நேரங்களில் எல்லாம், ஆமென், நம்மை ஒதுக்கி தள்ளாமல் அன்பான தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை தேற்றினாரே. ஆமென். அரவணைத்து நம்மை வழிநடத்தினாரே. வசனத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்தாரே. நாம் எழுந்து நடக்கக்கூடிய பலனை நமக்கு தந்தாரே. முடியவில்லை என்று சொன்ன நாட்களில் கூட, ஆமென், உன்னால் முடியும், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை நடத்தி வந்தாரே. எதற்காக தெரியுமா? இந்த மறைவான ஆசீர்வாதத்தை, மறைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஆமென், உங்களுடைய கண்கள் இதுவரை பார்த்திராத ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அந்த நாட்களிலே, ஆமென், அவர் அமைதியாக இருந்தார், அவர் மௌனமாக இருந்தார். உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்தி வந்ததற்குரிய காரணம் அதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலே? ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய கண்கள் அவனை நம்பி இருக்காது. யோசேப்பினுடைய கண்கள் அவனையே நம்பி இருக்காது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
பண்ணினான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை அழைப்பித்தான். அழைப்பித்த போதுதான் தெரிந்தது, ஒரு வித்தியாசமான ஒரு இடத்திற்கு அன்றைக்கு யோசேப்பு வந்திருந்தான். அந்த இடம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு இடம். ஹல்லேலூயா! கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தானம், கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணின நபர்கள் என்று சொல்லி அந்த நாள், ஹல்லேலூயா, வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு நாள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லா நாட்களும் அதே பிரச்சனையோடு போகும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்நாளில் ஆமென் விசேஷ விதமாய் உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற ஒரு நாளை அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த மறைவான ஆசீர்வாதங்களை பார்க்க, அந்த மேலான ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! நீங்கள் மறைக்கப்பட்டவைகளை அனுபவிக்க போகிறீர்கள். உங்களுக்கு மறைக்கப்பட்டவைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பார்த்திராதது, இதுவரை நீங்கள் கேட்டிராதது, இதுவரை நீங்கள் அனுபவித்திராத சில விஷயங்களை ஆமென் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு சமுத்திர கரைக்கு வரும் வரை செங்கடலுக்குள்ளே இருந்த வழி இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. நான் மறுபடி சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு சமுத்திர கரைக்கு வரும் வரை செங்கடலுக்குள்ளே இருந்த வழி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. யாருக்கிட்டையாவது அல்லது மோசே கிட்டையாவது ஆண்டவர் சொன்னாரா, மகனே நீ போய் எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வா, செங்கடலுக்குள்ளே அவர்களுக்கு நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன், அந்த வழியில் நடத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாடுபட்டார்கள், அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இருப்பு காலவாயாகிய எகிப்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இரும்பை தீயில காண்பிச்சு நல்லா காய வைத்து அடிப்பது போல இருக்கிறதான அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்தலம், அதுதான் இருப்பு காலவாய். அந்த மாதிரியாக அடிக்கப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது அவர்களுக்காக மறைக்கப்பட்டிருந்த அந்த வழியை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லவே இல்லை. அந்த சமுத்திர கரைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் சொன்னார். இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னிடத்தில் தெளிவாய் சொல்லுகிறதில்லை என்று சொல்லி. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தெளிவாய் சொல்லிவிட்டால் அவருடைய பாதையிலே நம்மால் நடக்கவே முடியாது. நாம் நடக்க மாட்டோம். யோசேப்பிட்ட ஆண்டவர் சிறு வயதா இருக்கும்போதே அவனுக்கு ஒரு தரிசனம் காண்பித்தார். அந்த தரிசனத்தில் நெற்கதிர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மற்ற கதிர்கள் எல்லாம் பணிந்து வணங்குவது போல் இருக்கிறது. ஆனால் யோசேப்பின் கதிர்கள் மட்டும் நிமிர்ந்து நின்றது. அப்படியெல்லாம் சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்தார். இது ஒரு சொப்பனம் தானே ஒழிய ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதற்கான ஒரு அடையாளமே ஒழிய என்ன செய்ய போகிறார், எந்த பாதையினுடைய நடத்த போகிறார்னு அவன்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. நிறைய நேரங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை எவ்விதத்திலே கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார் என்பதை உங்களிடத்தில் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா என்ன நடக்கும்னா, ஐயா ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தமும் வேண்டாம், எனக்கு இந்த ஆசீர்வாதமும் வேணாம், என்னை ஆள விட்டா போதும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆண்டவர்கிட்ட. சும்மா இருக்கிற யோசேப்பிட்ட நீ இப்படி எகிப்துக்கு போகணும், அங்கே அடிமையாக இருக்கணும், அங்கே சிறைச்சாலை அனுபவிக்கணும், அங்கே நீ செய்யாத தப்புக்காக ஒரு குற்றவாளியை போல சிறைச்சாலையில் இருக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர் யோசேப்பிட்ட சொல்லி இருந்தா என்ன இந்த யோசேப்பை பண்ணியிருப்பாரு? ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து அந்த பிளானை ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாரு? கேன்சல் பண்ணியிருப்பார். ஐயோ ஆண்டவரே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட அதை சொல்லலை. நிறைய விஷயத்தை ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த திட்டத்தினுடைய நம்மால் நடக்க முடியாது, நாமே அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சமுத்திரத்தில் வழி இருக்குன்னு சொல்லவே இல்லை.
அவர்களிடத்தில் இந்த இடத்திலிருந்து நாம் போய் ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த ஸ்தானத்திற்கு போக வேண்டும் என்று தான் சொன்னாரே ஒழிய, இப்படி ஒரு வழி இருக்கிறது, இதிலே தான் உங்களை ஆண்டவர் நடத்த போகிறார் என்று சொல்லி மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஸோ அந்த ஜனங்கள் வெளியே வந்து, அந்த எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்து சமுத்திர கரையில் இருக்கும்போது அங்கே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் இந்த செங்கடலை பிளந்து விடு என்று சொல்லி மோசேயின் இடத்துல சொல்லி அந்த கடலை பிளக்கிறதற்கு ஆண்டவர் அங்கே வேலை செய்கிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 77வது சங்கீதம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 77:19 வசனத்தை வாசிக்கலாம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வழி கடலில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலருக்கு அந்த வழிகள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், இதுவரை நான் உனக்கு சொல்லாத, இதுவரை நான் உனக்கு காண்பித்திராத ஒரு வழியினுடாய் உன்னை நான் நடத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் மறைவான வழி. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மறைவான விஷயம் அதுதான். அந்த பாதையினூடாய் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறார்? நடத்த போகிறார். ஆமென். அந்த வழிகள் இதுவரைக்கும் நீங்க உணர்ந்ததே இல்லை. ஆண்டவர் செய்கிறத உங்களுடைய கண்கள் பார்த்ததில்லை, காதுகள் கேட்டதில்லை, உங்களுடைய சிந்தை உணர்ந்ததில்லை, உங்களுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வழி கடலில் இருந்தது. கடலின் நடுவே அவர் ஒரு பாதையை வைத்திருந்தார். யாராவது யோசிக்க முடியுமா? இன்னொன்று தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாய் எளிதில் போகக்கூடிய ஒரு வழி இருந்தது. ஒரு சில நாட்கள் நடந்தாலே அழகாக அந்த வழியினுடாய் அவர்கள் போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் நினைத்த அந்த வழியிலே அவர்களை நடத்தாமல், அவர்கள் நினையாத வழியிலே ஆண்டவர் அவர்களை நடத்தினார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற வழியினுடாய் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறதில்லை. நீங்கள் நினையாத வழியினுடாய் தான் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாதைகள் மறைக்கப்பட்டிருந்தது, ஆண்டவருடைய வழிகள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த வழியை குறித்து கேள்விப்படவும் இல்லை, அந்த வழியை பார்க்கவும் இல்லை, அந்த வழி அங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. யாராவது அப்படி நினைக்க முடியுமா? அப்படி நினைக்கவே முடியாது. ஆனால் நினைக்க முடியாத அந்த வழியினூடாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்தது. ஆமென். இந்த கடலுக்குள்ள வழி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஜனங்களுக்கும் கலக்கம் வந்தது. ஐயோ, இந்த மோசேயும் ஆரோனும் சேர்ந்து நம்ம எகிப்திலையும் நம்மளை இருக்க விடல, இங்கிட்டும் நம்ம போக முடியாமல் இப்படி வனாந்திரத்தில் சாக போறோமே என்று சொல்லி அந்த ஜனங்கள் புலம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய புலம்பலை எல்லாம் ஆண்டவர் ஆனந்தமாய் மாற்றினார். அவர்களுக்காக ஆண்டவர் வழிகளை திறந்தார். மறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். மறைவான கர்த்தருடைய வழிகளை நீங்க பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்க போயிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வழியினூடாய் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை நல்லா அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், வருஷக்கணக்காய் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் ஆண்டவர் ஆமென் தம்முடைய அற்புதத்தை உங்களுக்கு வெளிப்பட பண்ணுகிறார். ஆமென். அவர் மறைத்து வைத்திருந்த பாதைகளை உங்களுக்காக திறக்கிறார். அவர் மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கானதை மறைத்து வைக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை மறைத்து வைக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, கர்த்தர் என்னை கைவிட்டார்,
ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் உங்களுக்கானது உங்க கண்ணில் காமிக்கல. ஏன்னா ஒரு பக்கம் அவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கார், அதை நீங்க பார்க்க முடியாது, அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் கூப்பிடும் போது அவர் என்னை கேட்கிறது போலவே இல்லை, நான் எவ்வளவு தூரம் இதை குறித்து நான் ஜெபம் பண்ணினாலும் இதற்கு பதில் இல்லாதது போலவே காணப்படுகிறது, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி சீயோன் சொல்லுகிறாள். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி சொல்லுகிறோம்ல, அது போல அடுத்து 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறாள். ஒரு ஸ்திரீ தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை அவள் மறக்கவே மாட்டாள். அவர்கள் மறந்தா கூட, அந்த தாய் மறந்தா கூட, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரங்களில் இந்த விசேஷமா இந்த கடைசி நாட்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை மறக்கிறதை நாம் உலகளாவிய ரீதியிலே கேட்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? மறக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை மறக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்திற்குள்ளாக ஆமென் நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை வசனம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே இந்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை எழுதினவர் ஆவியானவராய் இருக்கிறபடியினால அவருக்கு கடைசி நாட்களிலே தேசங்களிலே ஆமென் சம்பவிக்க போகிற காரியங்கள் அவருக்கு தெரியும். அவர் எழுதியிருக்கிறார், ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு விடாம, அவர்கள் மறந்தாலும், ஏன்னா அவங்க மறப்பாங்க, அவங்க மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை ஆண்டவர் மறப்பதில்லை. உங்களுக்கு மறைவாக ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம வாசித்து இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மிகவும் ஆச்சரியமானது. பாருங்க, 16வது வசனத்தில், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை என்னுடைய உள்ளங்கைகள், ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் அவர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய முகம் ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறது. எப்போதும் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் மதில்கள் ஏதோ ஒரு நேரத்திற்கு அல்ல, வாரத்திற்கு ஒரு நேரம் அல்ல, மாதத்திற்கு ஒரு நேரம் அல்ல, அல்லது வருஷத்திற்கு ஒரு நேரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே ஆமென், உங்களுடைய நண்பர்கள் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு வேலைகள் வரும், அவங்க பிஸி ஆவாங்க. அப்போ உங்களை என்ன செய்வார்கள்? மறப்பார்கள். ஆமென். சிநேகிதர்கள் மறக்கிறது மட்டுமல்ல, பெற்றோர்கள் உங்களை மறப்பார்கள். ஆமென். பிள்ளைகள் பெற்றோர்களை மறப்பார்கள். அவர்களுக்கான அந்த நேரம் வரும்போது அவர்கள் உங்களை மறந்து போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா நேரங்களிலும் உங்களை நினைத்து கொண்டிருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இரவும் பகலும் ஆமென், எப்போதும் அவர் முன்னாக நாம் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கைகள் வரையப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இரவு நேரத்தில் தூங்குகிறவர் அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்னும் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, நம்முடைய ஆண்டவர் தூங்காமல் நம்மை காக்கிறவர். அது மட்டுமல்ல, 17வது வசனத்தில் பாருங்க, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த நாட்கள்ல ஆண்டவர் மறைவான தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். சிலருடைய கரங்களில் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். அது என்னமோ நம்ம பாவம் செய்தோம் என்பதினால் அல்ல, நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்தோம் என்பதினால் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக, தேவனுடைய சித்தத்திற்காக. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறான்ல, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தோம் என்று எழுதுகிறாரே, அந்த நிந்தை பாவத்தினால் வந்ததல்ல, அது தேவனுக்காக சகிக்கிற நிந்தை. ஆமென். தேவனுக்காகவே, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சகிக்கிற நிந்தை. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட நிந்தையை சகிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர்
ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மறைவான என்னுடைய ஆசீர்வாதங்களை, மறைந்திருக்கிறவைகளை நீ அனுபவிக்கிறதற்காகத்தான் இந்த பாதை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் திடப்படுத்துகிறார். ஆமென். பலனற்று போய் இருக்கிற உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இனி ஒன்றுமே முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மறைந்திருக்கிறவைகளை நீ அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பை ஆமென் பாழாக்க நினைத்தார்கள், அவனுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள், ஒரு 4 கட்டத்திற்குள் அவனுடைய வாழ்க்கையை ஒடுக்க நினைத்தார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், பெருகச் செய்கிற தெய்வம் அவனுடைய வாழ்க்கையில் அவனோடு இருந்து அவனுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். ஆமென். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது உன் வனாந்தரங்களும், வார்த்தையை பாருங்க, உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகி இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். 21வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 21வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வளவு காரியத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய மனதில் வருகிற நினைவு என்னன்னா, இவர்கள் எங்கே இருந்தவர்கள், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்க இவ்வளவு நாள் இருந்தது என்று நாம் சொல்லுவோம் என்பதா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. நாம் நிலையற்றிருந்தவர்கள், தனித்திருந்தவர்கள், சிறைப்பட்டிருந்தவர்கள். யோசேப்பை கேட்டா ரொம்ப நல்லா சொல்லுவாரு, ஆமென், நான் தனித்திருந்தேன், என்னை அன்பாய் நேசித்த ஒரு தகப்பன் எனக்கு இருந்தார், பல வர்ண ஆடைகளை செய்து கொடுத்து என்னை மகிழ்வித்த தகப்பன், என்மேல் மிகவும் பிரியமாயிருந்த தகப்பன், ஆமென், என் சகோதரை பார்க்கும்படி என்னை அனுப்பினார். போன இடத்திலே, அன்பாய் அவர்களை பார்க்க போன இடத்திலே அவர்கள் என்னை தூக்கி குழியிலே போட்டார்கள், பகையான காரியங்களை பேசினார்கள், என்மேல் பொறாமை கொண்டார்கள், என்னை தனியாக குழியிலே போட்டுவிட்டு அவர்கள் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நான் கொண்டு வந்த சாப்பாடு அவர்களுக்கு வேண்டும், ஆனால் நான் அவர்களுக்கு வேண்டாம். நான் கொண்டு வந்த உணவு அவர்களுக்கு வேண்டும், ஆனால் நான் அவர்களுக்கு வேண்டாம் என்கிற நிலையிலே அவர்கள் சந்தோஷித்துக் கொண்டிருந்தார்கள். என்னை விற்று போட்டார்கள். சொந்த சகோதரன் என்று கூட பாராமல் என்னை விற்று போட்டார்கள். விற்று போட்ட இடத்திலே அங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் எதிர்ப்புகள், அங்கேயும் பொறாமைகள், அங்கேயும் பிசாசினுடைய கண்கள். அப்படிப்பட்ட இடத்திலே தனித்தவனாய் அவன் இருந்தான். தனித்தவன் மட்டுமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சிறைப்பட்டவனாய் இருந்தான். அவன் சிறைப்பட்டவன், தனித்தவன் மட்டுமல்ல, அவன் சிறைப்பட்டவன். ஏதோ தவறு செய்து தப்பிதங்களை செய்து அந்த சிறை அனுபவித்தாலும் பரவாயில்லை. இந்த மனிதன் பரிசுத்தமாய் இருந்ததற்காக அவனுக்கு கிடைத்த பரிசு தான் இந்த சிறைச்சாலை. பரிசுத்தமாய் இருந்ததற்காக, உண்மையாய் இருந்ததற்காக கிடைத்த தண்டனை. சில நேரங்களில் உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரலாம். நீங்கள் உண்மையாய் இருந்ததற்காக, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருந்ததற்காக சில சிறையிருப்புகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம். சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம். உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடுக்கப்பட்டிருக்கலாம். எதற்காக? நீங்கள் உண்மையாய் இருந்ததற்காக, நீங்கள் சரியானவர்களாய் இருந்ததற்காக. ஆனாலும் மறைந்திருக்கிறதை அனுபவிக்க செய்கிற ஆண்டவர் யோசேப்புக்காக மறைத்து வைத்ததை, ஆமென், இந்த சகோதரர்கள் யாரும் பார்த்திராத ஒரு காரியத்தை மறைத்து வைத்து அவனை சிங்காசனத்தில் உயர்த்தி வச்சு அழகு பார்த்தாரே, அவன் ஆசீர்வதித்தாரே. அதே தேவன் உங்களுக்காகவும் இத்தனை நாளாய் நீங்கள் சற்றும் சிந்தித்திராத சில உயர்வுகளை அவர் மறைத்து வைத்திருக்கிறார்.
பாதைகளை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த பாதைகளை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? ஆமென். நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள்? ஆச்சரியம் தாங்க முடியாமல் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள். இதே போல உங்களுடைய வாய்களும் ஆச்சரியத்தினாலே நிரம்புவதாக. ஆமென். கர்த்தர் செய்கிற அதிசயங்களை பார்க்கும்படிக்கு ஆமென் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆமென், நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 25:2, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? காரியங்களை மறைத்து வைக்கிறார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கவே மாட்டார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள், எதிர்ப்பாய் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்பது உங்களுக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்து யாரையாகிலும் சந்திக்கும் போது அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் பின்னே வா, என் பின்னே வா. ஆண்டவர் என் பின்னே வா என்று கூப்பிடுகிறார். எங்கே என்னை அழைத்து கொண்டு போகிறீர்? சொல்ல மாட்டார். எதற்காக அழைத்து கொண்டு போகிறீர்? சொல்ல மாட்டார். அப்படியே சொன்னால் அது நமக்கு புரியாது. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் அழைக்கும் போது என் பின்னே வா என்று சொல்லி அழைக்கிறார். 23வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்னாக போகும்போது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே, புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல? இப்படி அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து வருகிற நேரத்தில் 4வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு பின்னாடி போகும்போது? மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாக போகும்போது நமக்கு என்ன வருகிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கு வருகிறது. தாவீது சொல்லுகிறார், ஆமென், அந்த பள்ளத்தாக்கிலே நடந்தா கூட நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை, பொல்லாப்புகளுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பாதைக்குள்ள உங்களை அழைச்சிட்டு வந்ததே ஆண்டவராகிய கர்த்தர் தான். ஆமென். வா, உன்னை நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி வனாந்திரத்திலே நயம் காட்டி நம்மை அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். அழைத்து கொண்டு வந்தவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போனார். இது எல்லாமே ஒரு காலம். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போகிறது ஒரு காலம். ஆமென். ஆத்துமாவை தேற்றுகிறார் ஒரு காலம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஒரு காலம். அது மட்டுமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கு நமக்கு வரலாம், வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களை நடத்துகிற உங்கள் மேய்ப்பர் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்க கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க. ஆமென். அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை. ஆமென். இல்லவே இல்லை. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம், நீங்கள் வாழுகிற நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். பொல்லாப்பு உங்களை தொடராது, மரண பள்ளத்தாக்கு உங்களை தொடராது, வியாதி உங்களை தொடராது, ஆமென், சாபம் உங்களை தொடராது. அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். இதுதான் மறைவானது, இது மறைந்திருக்கிறது, இது மறைந்திருக்கிற ஆசீர்வாதம். இதை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க போயிட்டு இருக்கிறது வேணா ஒரு மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம், நீங்கள் இதில் முடிந்து போக மாட்டீர்கள். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இந்த மரண பள்ளத்தாக்கில் முடிந்து போக மாட்டீங்க. ஆமென். உங்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு பாதை ஆண்டவர் வைத்திருக்கிறார், பெரிய ஒரு உயரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ, ஆமென், அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். உங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, நீங்கள் ஒரு பெரியவர்களாய் உங்களை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அவர்கள் தானே கேட்டாங்க, உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி. அவங்க தானே கேட்டாங்க, எங்கே உன்னுடைய தேவன்? தேவன் தான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னாய், எங்கே உன்னுடைய தேவன் என்று அவர்கள் தானே கேட்டார்கள். ஆண்டவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நான் தான் அவர்களுடைய தேவன், உங்களுடைய தேவன் என்பதை அவர்களுக்கு தேவன் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறைக்கப்பட்டவைகளை ஆமென் நீங்கள் அனுபவிப்பீர்கள், மறைந்திருக்கிறவைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, மறைவான மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை. ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம அதை புரிந்து கொள்கிறோம். மறைவான மன்னா என்றால் தேவ வசனத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்று அர்த்தம். அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தினுடைய அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது வேத புஸ்தகத்தை நம்ம கீழே வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆழத்திற்குள்ள ஆவியானவர் நம்மை கொண்டு போய் விடுவார். அந்த மறைக்கப்பட்ட மன்னாவை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி மறைந்திருக்கும் பொருள்களை அனுபவிப்பார்கள், மறைக்கப்பட்டவைகளை. ஆமென். இத்தனை நாட்கள் உங்களுக்கு மறைவாய் இருந்ததை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாளில் மறைக்கப்பட்ட தேவனுடைய பாதைகளாக இருக்கலாம், மறைக்கப்பட்ட தேவனுடைய உயர்வாய் இருக்கலாம், மறைக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், மறைக்கப்பட்ட ரகசியங்களாக இருக்கலாம். இந்த நாட்களில் அவைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவர் நீர், மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவரை, மறைந்திருந்த அந்த அரண்மனை வாழ்வையும் சிங்காசனத்தையும் ஆண்டவரை யோசேப்புக்கு நீர் தந்து அவனை உயர்த்தினது போல ஆண்டவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தர நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, கர்த்தருடைய வழி ஆழத்தில் இருந்தது, கடலிலே இருந்தது என்கிற வசனத்தின் பிரகாரமாய் கடலிலே வைத்திருக்கிற வழியை, அந்த மறைவான பாதையை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினவர். ஆண்டவர், இந்த நாளில் அப்படிப்பட்ட உயர்வுகளை தேவன் தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆமென். கரங்கள் உயர்த்தி சொல்லும், ஆமென். அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மறைந்திருக்கிறவைகளை கர்த்தர் அனுபவிக்கும்படி எனக்கு உதவி செய்கிறார். எனக்கு முன்பாக மறைக்கப்பட்டவைகளை அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக மறைந்திருந்தவைகள், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டவைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நீங்கள் அனுபவிக்கும்படி, அதை பார்க்கும்படி மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கும்படி செய்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்ட
உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. மறைந்திருக்கிறவைகளை அனுபவிக்க தேவன் உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக கடந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே வெளிப்படையாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை எங்களுக்காக திறந்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் இதுவரையும் காணாத, இதுவரையும் கேட்டிராத, இதுவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிந்தைகளில் போலும் அவர்களுக்கு உணர்ந்திராத காரியங்களை, இருதயங்களில் தோன்றியிராத காரியங்களை நீர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்காக நன்றி. இதைத்தான், இந்த உயர்வைத்தான், இந்த ஆசீர்வாதத்தை தான் உனக்காய் நான் இவ்வளவு நாளும் வைத்திருந்தேன் என்று சொல்லி நீர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இணைந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே தேவனுடைய ரகசியம், ஆண்டவரே இரட்சிப்பின் ரகசியம், இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்கிற ரகசியம் அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனிதன் இரட்சிப்பை தர முடியாது ஆண்டவரே. இரட்சிப்பை தருகிறது நீர்தான் ஐயா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. மறைந்திருக்கிற காரியத்தை, மறைக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார், என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வீராக ஆண்டவர். எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.